வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தீபாவளி அலப்பறைகள் 2020. அதுக்கு முன்னாடி வழக்கமாக நம்ம பண்ணுற தீபாவளி அட்ராசிட்டிலாம் என்னன்னு பார்த்துருவோம். தீபாவளிக்கு ஒரு வாரம் முன்னாடி புது ட்ரெஸ் பட்டாசுலாம் வாங்கலான்னு ஷாப்பிங் போனால் பசங்களுக்குலாம் கரெக்டாக அந்த கருப்பு சட்டை வந்து கண்ணில் மாட்டோம். பிளாக் இஸ் கிளாஸ்டா, பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்டா, தீபாவளிக்கு இதை போட்டு ஏரியா பொண்ணுங்களாம் இம்ப்ரெஸ் பண்ணுறோண்டான்னு போட்டு வந்து அம்மாட்ட காட்டினா உன்னை அவங்க புள்ளையே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நீ கருப்பு தவிர நல்லா ராமராஜர் கலரில் கண்ணு கூசுற மாதிரி ஜிகு ஜிகுன்னு சிலுக்கு சட்டை போட்டு வந்து நின்னா கூட ராசா மாதிரி இருக்கடான்னு சொல்லி சுற்றி போடுவாங்க. ஆமாம், நம்ம அம்மாக்கள் அசோசியேஷன் அடியோட இருக்கிற ஒரே வண்ணம் கருப்பு. பசங்க பொண்ணுங்களாம் கலர் கலராக ட்ரெஸ்ஸுங்களை வாங்கிட்டு அம்மா ட்ரெஸ் வாங்குறாங்களோ இல்லையோ துணி கடையில் சண்டை போட்டு கட்டப்பையை வாங்கிட்டு அடுத்த ஸ்டாப்பிங் நம்ம பட்டாசு கடை தான். அங்கே போயிட்டு அண்ணா அந்த 1000 வாழை எவ்வளோனா, அண்ணா அந்த அவுட் எவ்வளோனா, அண்ணா அந்த பட்டாசு எவ்வளோனா, அண்ணா இந்த பட்டாசு எவ்வளோனான்னு கேட்டுட்டு கடைசியில் ஒரு கிஃப்ட் பாக்ஸை வாங்கிட்டு அந்த கடைக்காரனை காண்டேத்திட்டு வருவோம். வர வழி ஃபுல்லாக அந்த கட்டப்பையை திறந்து பார்த்து ஒரு அல்ப சந்தோஷப்பட்டுப்போம். வீட்டுக்கு வந்து வேலை கிஃப்ட் பாக்ஸை பிரித்து லிஸ்ட்டில் இருக்க ஐட்டம்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது தான். பண்ணிட்டு டப்பாவை மூடி வச்சுட்டு சமத்து குட்டியாக தீபாவளி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவேன் நினச்சிங்களா? டெஃபினெட்லி நாட். இருக்கிறதுல நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற ஒரு பட்டாசுனா அது பிஜிலி வெடி தான். அதை பிரித்து ஒரு வாரம் முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிச்சிருவோம். தீபாவளி நாள் வந்ததும் காலையில் தலை குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு டிவி பக்கம் போனால் டிவி அப்பா கண்ட்ரோலில் இருக்கும். தீபாவளி சிறப்பு பட்டிமன்றத்தை பட்டாசை விட பயங்கர சத்தத்தில் வச்சு கேட்டுட்டு இருப்பாரு. சரிடா டிவி தான் கிடைக்கலன்னு ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப் உள்ள போனால் நாலு நல்ல உள்ளங்கள் நம்மளையும் மதிச்சு ஹாப்பி தீபாவளி ஃபார்வர்ட் மெசேஜாக அனுப்பியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் பக்கம் போனால் பசங்கள்லாம் புது ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்து தீபாவளி செலிப்ரேஷன் ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க. இல்லைனா லட்சாவதியே நசத்துறதியேன்னு ஒரே இடத்துல 1.5 மணி நேரம் நடந்து ஸ்லோமோ வீடியோ போட்டிருப்பாங்க. நம்ம பொண்ணுங்களை பற்றி சொல்லவே வேணாம். ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருக்கப்போ நம்ம மொக்க மகேந்திரன் வருஷம் தீபாவளிக்கு அவன் மொக்க ஜோக்க தூக்கிட்டு வந்துடுவான். ஹாப்பி தீபாவளிடா, என்ன மச்சான் இந்த தீபாவளிக்காச்சும் குளிச்சியாடான்னு கேட்கலன்னா அவனுக்கு தீபாவளியே கழியாது. இவன் டார்ச்சர்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு வெளியே வந்து பகல் பட்டாசுலாம் மண்ணில் புதைச்சி வெடிக்கிறேன்டா, கையில் பிடிச்சி வெடிக்கிறேன்டா, வாயில வச்சு வெடிக்கிறேன்டான்னு வெட்டி சாகசம் பண்ணி வெந்து போய் வருவோம். அதுவும் பட்டாசு ரோட்ல வெடிக்கிறப்போ எவனாச்சும் வண்டியில வந்து அவன் பக்கத்து தெருல இருக்கப்பவே அண்ணா நான் வராதிங்க, நான் பட்டாசு இருக்கு வெடிச்சிட போதுன்னு வாணிங்க போடுவோம். அது என்னமோ அந்த வாணிங்க போட்டுட்டா ஏதோ 1000 அனாதை குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்ட மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும். நமக்கே தெரியாம இனமென பிரிந்தது போதும்னு பேக்ரவுண்ட்ல பிஜிஎம் போடும். பட்டாசுலாம் வெடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்து புது படம் பார்க்கலாம் டிவியை போட்டா கரெக்டா நம்ம சொந்தக்கார மக்கள் அப்பதான் கால் பண்ணுவாங்க. அதுவும் நம்ம அம்மா கிட்ட யாராச்சும் நம்மளை பத்தி விசாரிச்சுட்டா போதும் உடனே தோ இங்க தான் இருக்கா நீங்களே பேசுங்க ஹிஹி ஹிஹின்னு சிரிச்சுக்கிட்டே போனை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க யாருன்னு தெரியாது, என்ன உறவுன்னு தெரியாது, ஆனா உன்னால பேசாமலும் இருக்க முடியாது. எப்படி காலேஜ் வைவா விட மோசமா இருக்கா? சில ஃபேமிலியில தீபாவளி ஆனால் சொந்த ஊருக்கு போயிட்டு சொந்தக்காரங்களை பார்க்குறவங்க இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போனால் தீபாவளி ஸ்பெஷல் நம்ம கையில் காசு கொடுப்பாங்க. அதை உடனே வாங்கினா நம்மளை கேவலமாக நினச்சிருவாங்கடான்னு ஐயோ இல்லை பெரியமா, ஐயோ வேணாம் சித்தி, அம்மா இங்கே பாருங்கம்மா இவங்களன்னு 4-5 பர்ஃபார்மன்ஸை போட்டு அந்த காசை வாங்கி பாக்கெட்டில் போட்டு அவங்க வீட்டிலே ஒரு காஃபியை போட்டு தான் அங்கேருந்து கிளம்புவோம். பாட்டி தாத்தா இருந்தாங்கன்னா அவங்க கையில் காசை கொடுத்து ஆயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு காசை வாங்கி கூடான்னு ஆசை கட்டுவாங்க. நம்மளும் காலில் விழுந்துட்டு காசை வாங்கினா மறுபடியும் உன் கையாலேயே பாட்டி தாத்தாட்ட அந்த காசை கொடுத்துட்றான்னு சொல்லி தில்வாலி பண்ணி விட்டுருவாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருந்துக்கலாமே டாடின்னு கேட்க தோணும். ஆனால் அப்படி கேட்டிங்கன்னா பல்ல கீழெல்லாம் தட்டி பாக்கெட்டில் போட்டு அனுப்பிடுவாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து நைட்டு வெடிக்க வேண்டிய பட்டாசுலாம் வெடிச்சிட்டு வாட்டர் கேனில் மண்ணை கொட்டி ராக்கெட் விடுறேன்டான்னு சயின்டிஸ்ட் வேலைலாம் பண்ணிட்டு எதிர் வீட்டு ஆண்டி பக்கத்து வீட்டு அங்கிள்க்குலாம் ஹாப்பி தீபாவளி சொல்லிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வருவோம். ஆனால் இப்போ 2020 தீபாவளி எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. இவ்வளோ நேரம் சொன்னால அதே தான் இந்த வருஷமும் நடக்க போகுது. என்ன வீட்டில் ரொம்ப வெட்டியாக இருக்கிறதுனால இந்த மொக்க மகேந்திரன் தொல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஷாப்பிங் போகிறேன்னு கூட்டத்தில் போயிட்டு கலர் ட்ரெஸ் கூடவே தீபாவளி சிறப்பு ஆஃபர் 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு கரணவையும் சேர்த்து வாங்கிட்டு வருவோம். ஊருக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் உயிருக்கு பயந்துட்டு கம்மியாக நடக்கும். புது படத்தை ஓடிடியில் பார்ப்போம். ஆக மொத்தம் தீபாவளி தாங்க. ஃபன்ஜின் ஃபேமிலிக்கு அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளியை சேஃபாக கொண்டாடுங்க. ராக்கெட்டை ஒரு தினசா விட்றேன்டான்னு பக்கத்து வீட்டு ஆயா குறைய கொளுத்திடாதீங்க. ஒரு முக்கியமான விஷயம் மக்களே, நம்ம பாட்காஸ்ட்டில் எக்ஸ்க்ளூசிவாக நீ குடிச்சா நானும் குடிப்பண்டான்னு ஒரு ஆடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னடா இது தருதலை மாதிரி டைட்டில்னு கேட்குறீங்களா? ஆமாம், அது ஒரு தினசான மஸ்ட் லிசன் டாபிக் தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த மாதிரி ஃபன்னான வீடியோஸ் நிறைய பார்க்க நம்ம ஃபன்ஜின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. லாட்ஸ் ஆஃப் லவ்.